வணக்கம், இது உங்கள் பிளாக்ஸி. விஜய் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? அவரோட கொடி அறிமுக விழாவில் அவர் ஒரு பூ அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த பூ ஐயோ தப்பான கலரை வச்சுட்டீங்க, அதாவது பிங்க் கலரில் இருக்கிறது தூங்குமூஞ்சி பூ, வெள்ளை கலரில் இருந்தால் தான் தமிழக வெற்றி கழகம், அதனால் வெற்றி அப்படிங்கிறது வாகை தான், வாகை பூ வெள்ளை கலரில் தான் இருக்கும், இது வாகை கிடையாது தூங்குமூஞ்சி பூ அப்படின்னு நிறைய பேர் டீகோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம போடல, பண்ணி பேசியிருந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாருமே அவரை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. அவர் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு தூங்கு மூஞ்சி, நான் தூங்கிட்டே தான் இருப்பேன், நான் பிரச்சாரம் பண்ணதுக்கு அறிவித்ததுக்கப்புறம் இடம் நேரம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும், அது முக்கியமாக ஒவ்வொரு நாளும் இரவு 6 to 10 அப்படிங்கிறதுக்கு எந்த தடையும் இல்லாத போது நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், தூங்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கிற ஒரு நபரை கூட்டிகிட்டு வாகைப்பூ வெள்ளை கலரில் இருக்கும், நீ தூங்கு மூஞ்சி பூ வச்சுட்ட பிங்க் கலரில் இருக்கு அப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அவர் எப்படி யோசிச்சு முன்னாடியே முடிவு பண்ணியிருக்கிறாரு? இது தெரியாம இந்த தூங்கு மூஞ்சியை வச்சுக்கிட்டு தான் ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய கட்சி முகம், அதுக்கப்புறம் உங்களோட சின்னமெல்லாம் மக்கள்கிட்ட உங்களோட கொள்கை எல்லாமே சேர்ந்து சென்றடையதுக்கு நீங்கள் ரொம்ப உழைக்கணும், ரொம்ப லாஸ்ட்டில் வந்திருக்கீங்க, எப்படி ரீச் பண்ணுவீங்க மக்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொடி அறிமுக விழாவா இல்லை இந்த சனிக்கிழமை அந்த மக்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டாங்களா, அப்போவான்னு தெரில. அப்போ ஆதவர்ஜுனா சொல்கிறான், அதாவது 1 மாதம் போதுங்க, 1 மாதம், கடைசி 1 மாதம் பார்த்தாதா நாங்கள் எங்களோட கொள்கை, எங்களுடைய கொடி, எங்களுடைய சின்னம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சேர்ந்துடும், நாங்கள் தீயா வேலை செய்வோம்னா. தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க விஜய். பாதி நாள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நடிகை, அந்த அம்மா ட்விட்டர்லையா இன்ஸ்டாலையான்னு தெரில, ஒரு லவ் மூட் சாங்கோட லவ் மூட் அப்படின்னு போடுறாங்க. உடனே மக்கள்லாம் கணிச்சிட்டாங்க. விஜய் அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே மக்கள்லாம் சொல்லிட்டாங்க, சரி நாளைக்கு பிரச்சாரம் ரத்து அப்படின்னு. அதே மாதிரி ரத்து பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மணி நேரம் தான் பிரச்சாரத்துக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு காரணம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் சமையல்கார அம்மா வேலைக்கு வரல, அதனால் நான் இன்னைக்கு சாப்பிடல, நான் வரல பிரச்சாரத்துங்கிற ரேஞ்சுக்கு ஒவ்வொரு காரணத்தையும் தேடி தேடி இவர் தூங்குறதுக்காகவும் இல்லை சரக்கடிக்கிறதுக்காகவோ பார்த்தீங்க அப்படின்னா காரணம் சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கே வரமாட்டேங்கிறாரு. இவர் தான் நீங்கள் தூக்கி நேராக சிஎம் சீட்டில் உட்கார வைப்பீங்களா, அதுக்கப்புறம் மக்களை நேரடியாக சந்திப்பாராமா. அதில் மிக முக்கியமாக நேத்தா முந்தானேத்துன்னு தெரில, ஒரு தொகுதியில் பிரச்சாரம் பண்ண போயிருக்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் யாராக வேணா இருக்கலாம், அதாவது நான் சிஎம் ஆகலாம், இல்லைனா சிஎம் ஆகாமல் நான் தோற்று கூட போகலாம், அதை அவர் நேரடியாக சொல்லலை. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னோட பொசிஷன் அப்படிங்கிறது என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் நான் நிற்கக்கூடிய அந்த தொகுதிகளில், பெரம்பூர் திருச்சி தொகுதிகளில் நான் எம்எல்ஏ தானே, எவ்வளோ கான்ஃபிடென்ட் 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாங்க, இருங்க வரேன், அந்த 2 தொகுதிகளுக்கும் நான் எம்எல்ஏ தானே, அதனால் என் மக்களை சந்திக்கிறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே என்ன கேட்கணும் அப்படின்னா, சரி அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் சூழ்ச்சி செஞ்சு தான் கரூரில் உனக்கு இந்த மாதிரியான அவப்பேரை ஏற்படுத்திட்டாரு, அவர் சூழ்ச்சினால தான் 41 பேர் செத்துருந்தாங்க அப்படின்னா தைரியமான ஆள் தானே, நீ தைரியசாலி தானே, என்ன பயமுறுத்துறீங்களா அப்படிலாம் பேசுவேல எல்லா மேடையிலையும். ஏன் கரூரில் நிற்க வேண்டியதானே, ஏன் திருச்சியில் போய் நிற்கிற, ஏன் திருச்சியில் தான் ஏர்போர்ட் இருக்குது, டக்குன்னு ஒரு வேளை திருச்சியில் ஜெயிச்சிட்டா கூட வந்தால் போனால் லவ் மூடில் இருக்கேன், அந்த மூடில் இருக்கேன், இந்த மூடில் இருக்கேன்னு ட்வீட் போட்ட உடனே கிளம்பி போகிறதுக்கு ஏர்போர்ட் இருக்குது, அதனால் டக்குன்னு வசதியாக இருக்கும்னு திருச்சியில் நிற்கிறியா? அப்புறம் பெரம்பூர் சென்னைக்கு உள்ளே இருக்கிறதுனால அங்கே நிற்கிறியா? ஏன் கரூரில் நிற்கல, தைரியமான ஆளாச்சே, நின்றுக்கலாமே. நின்று அந்த மக்கள் உன்னோட மக்கள் தானே, அங்கே தானே அதே 41 குடும்பங்கள் இருக்குது, சுற்றுப்பற்ற ஊர்லேருந்து கூட வந்தாங்க, சரி ஓகே, அதில் நிறைய பேர் இறந்து போனாங்க, குறைஞ்சது ஒரு 35 குடும்பமாவது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற குடும்பம் தானே, உன் சொந்த பந்தங்கள் தானே நீ அறிவிச்ச. என்னோட மக்களை எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன வேணால் எது வேணால் பண்ணுங்கள், நான் இங்கே இருப்பேன், இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை அந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு நீ தானே பேசின. அந்த மக்களுக்காக கரூர் தொகுதியில் நீ நின்று ஜெயிச்சு காட்டிருக்கணுமா இல்லையா? நீ தான் பயப்பட மாட்டியே, உனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அவ்வளோ இருக்கே, நீ போய் உன் பேரை சொன்னாலும் நீ படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாலே ஜெயிப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியே, ஜெயிச்சு காட்டியிருக்க வேண்டியதானடா, ஜெயிச்சு காட்டியிருக்க வேண்டியதானே. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2 தொகுதிகளிலும் நான் தானே எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் ஓகே, 2 தொகுதிகளுக்கும் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான் பாரு, அங்கே தான் அவன் தவுட்டு தற்கொறி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொகுதியை விட்டு கொடுக்கணும், நீங்கள் ரிசைன் பண்ணிடணும், ஒரு தொகுதியை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறப்போ 2 தொகுதிக்கும் நீ எப்படி போவ? அந்த அளவுக்கு இவருக்கு அறிவே இல்லாத ஒரு தவுட்டு தற்கொரிய
எப்படி நம்பி இவர் தான் மாற்று, நாங்கள் வந்து டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் ஆல்ரெடி ஓட்டு போட்டுட்டோம், அதனால் இங்கே போட போகிறோன்னு சூஸ் பண்ணுறீங்க. அதுவும் படித்த நபர்களே சூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பரிதாபமாக இருக்குது, சீரியஸாக பரிதாபமாக இருக்குது. இல்லை என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் நடக்குது. அதாவது எப்போமோ ஒரு பிரச்சார நாள் அப்போ வந்து அவருக்கு வந்து பூ போடுறாங்க, காற்றுக்கு அந்த பூ வந்து பேக் சைடாக போகுது. அதனாலேயா என்னன்னு தெரியல, அடுத்த முறை வந்து அவர் ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு வராரு. அவர் ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு நபர் வந்து அவருடைய ரசிகர், அவர் வந்து இப்படி போட்டால் தானே காற்றுக்கு போகுது, நான் இப்படி போட போகிறேன், அப்போ வந்து முகத்துக்கு வரும்லன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுலங்க அதிபயங்கர பக்தியில் அன்பில் இப்படி போடுறாரு. அதை பார்த்து தெரிச்சு ஓடுறான். அதாவது நான் வந்து உச்சத்தில் இருந்தவன், எல்லாத்தையும் உங்கள் மக்களுக்காக விட்டுட்டு சேவை செஞ்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், மேடைக்கு மேலே என்ன பயமுறுத்துறீங்களா, நான் பயந்துருவேனா அப்படின்னு டயலாக் பேசுகிறவன், எதுக்குடா ஓடுற, எதுக்கு ஓடுற, உனக்கு மக்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லைங்க, கரூரில் நடந்த மாதிரி செட்டப் பண்ணி இது வந்து வேறு ஆட்களாக இருக்கும்ல, டிஎம்கே ஆட்களாக இருக்கும்ல, பாம விசிட்டா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவனுக்கு அறிவில்லாத மாதிரி உங்களுக்கும் அறிவில்லை, தவுட்டு தற்குறி கூட்டங்கள் தான் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். அதாவது அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரு, அவருக்கு இது மாதிரி வந்து ஏதாவது த்ரெட்டன் இருந்துச்சு அப்படின்னா உளவுத்துறை முன்னாடியே சொல்லிடும், நீங்கள் இந்த தொகுதிக்கு போகாதீங்க, இந்த பகுதிக்கு போகாதீங்க, இல்லை குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து டெத்து த்ரெட்டனிங் இருக்குது அப்படிங்கிற விஷயமாவது உளவுத்துறை அறிவிச்சிடும். அப்போல்லாம் ஒன்றுமே உனக்கு சொல்லலையே, அப்படி எந்த மாதிரி சொன்ன மாதிரி எங்கேயுமே நியூஸ் போடலையே. நம்ம நக்கீரன் எங்கெல்லாம் இருந்து தோண்டியெல்லாம் நியூஸ் போடுவார், அப்படி உனக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரியும் சொல்லலை, அப்புறம் எதுக்குடா பயப்படுற, எதுக்கு பயப்படுற? அப்படி த்ரெட்டனிங் இருந்தா கூட அதே த்ரெட்டனிங் வந்து அண்ணன் திருமாக்கும் இருக்குது. அவர் வந்து எல்லா தொகுதிக்கும் போய்கிட்டு தான் இருக்கிறாரு, பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அண்ணன் திருமா அவர்கள் தொடர்ந்து சொல்லுவது இதுதான். அதாவது நான் இயக்கத்துக்கு வரும்போதும் சரி, நான் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, நான் வாய்க்கரிசி போட்டுட்டு தான் வந்தேன். அதே மாதிரி என் கட்சிக்கு வரவங்களையும் நான் வந்து அதை தான் சொல்லுவேன், நீங்கள் முதலே வாய்க்கரிசி போட்டுட்டு வந்துடுங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, சாவு பயம் இருக்கக்கூடாது, மக்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றாரு. உனக்கு இவ்வளோ சாவு பயம் இருக்கு, இதை வச்சுட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கேன், என்னமோ நான் தான் வந்து ரட்சிக்க வந்தேன் ஏசு மாதிரி பேசிட்டு இருக்கேன். பயந்தாங்குழி, பூவுக்கே பயந்து ஓடுது. ஐயா ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா வந்து பெரிய ஜாம்பவான அரசியல்ல, ஆனாலும் அவர் வந்து ஒரு கத்துக்குட்டியாக தான் அரசியல் ஆரம்பிச்சு ஒன்னொன்னா கத்துக்கிட்டு தான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரு சில்வர் ஸ்பூனாகவோ இல்லை கோல்டு ஸ்பூனாகவோ அவர் வளர்க்கப்படல, தூக்கி கொண்டு வந்து யாரும் அவரை சிஎம்மாக சேர்ல உட்கார வைக்கல. அவர் மிசால கைதாயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள், அவருக்குமே நிறைய டெத்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் மீறி தான் எல்லாத்துக்கும் பயப்படாமல் அஞ்சாம தான் ஒவ்வொரு விஷயங்களாக அவர் கத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு மேயர் ஆயிருக்கிறாரு, எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இவரை நேரம் தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கணுமா? இவர் அதுக்கப்புறம் மக்களை சந்திப்பாங்களா? பயந்தாங்குழி, ஒரு பூவை போடுறாங்க அதுக்கே பயந்து ஓடுது. நான் தான் இவன் காவடுன்னு சொல்லிட்டு தாங்க இவனுக்கு வீடியோ போடுறதே கிடையாது. ஒரு பயந்தாங்குழிக்கெல்லாம் வந்துட்டு வீடியோ போட்டு நேரத்தை வீணாக்க கூடாது. ஆனா இப்போ எலெக்ஷனை ஒட்டி பேசியே தீரணும். இந்த பயந்தாங்குழி உனக்கு என்ன செஞ்சிருவான்னு நினச்சி இவன் மாற்றுன்னு நினச்சி நான் வந்து திமுகவுக்கும் போட மாட்டேன், அதிமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டேன், இவனுக்கு போடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. புரியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிங்கிறது டாப் 5 டாப் 10க்குள்ளே உள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மி தான். நீங்கள் தேடி பார்த்தாலும் அதான் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒருவேளை சைனா ஸ்ரீலங்கா வழியாக இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு நியூஸ் வந்தாலே, இந்த வடிவேலுக்கு வந்து போர் துடுக்க வரார்கள் மன்னா அப்படின்னோடனே ஓடி ஒளிவான்ல, அது மாதிரி அது வந்து ஆக்சுவலாக யூனியன் கவர்மெண்ட்டும் ஆர்மி தான் ஹேண்டில் பண்ண போகுது. அது வேற விஷயம். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடியே அண்டர் கிரவுண்ட்குள்ளே போய் படுத்து தூங்கிடுவான். 4 பாட்டில் வேற கேப்சர் பண்ணிட்டு போய் படுத்து தூங்கிடுவான். அவ்வளோதான். இவனை நம்பி இவனுக்கு ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டை வீணடிக்காதீங்க. சீமான் என்னடானா 15 வருஷமா புள்ளி மட்டும் தான் வச்சுட்டு இருந்தான். இவன் ஒரு படி மேலே போய் கோலம் போட்டுட்டு இருக்கான். டீலிமிட்டேஷன் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நேற்று முதல்வர் மற்றும் மற்ற இயக்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மசோதாவை எரிச்சு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பக்கம், அங்கே பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்கள் 40 பேரும் போய் போராடிட்டு இருந்தாங்க. போராடி இந்த சட்ட மசோதா திருத்தத்தை வந்து மறுசீரமைப்பை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க கூச்சமே இல்லையாடா, கூச்சமே இல்லையா? தேர்தல் சமயத்தில் அடுத்தவங்களுடைய குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதுக்காக தலைவர்கிட்ட கொடுப்பானுங்க. இவங்க அடுத்தவங்களுடைய குழந்தைங்களுக்கு இவங்களோட விஜயோடைய பேரை அப்பம்பேரை வச்சுட்டு இருக்கானுங்க. அதாவது விஜய் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் ட்விட்டரில் உட்காந்து போட்ட அந்த ஒரு ட்வீட்டை பார்த்து அப்படியே ஆளும் கட்சியான ஒன்றியம் பயந்துருச்சு. அப்படிதானே?
டேய் உங்களோட தற்குறியோட வாழ்க்கையே தனி வாழ்க்கை தான்டா. டீலிமிட்டேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன் ஒரு 4 தொகுதிக்கு போகும்போது அதை பத்தி என்ன ஏதுன்னு பேசி அதனால வரக்கூடிய பிரச்சனைகளை பேசி பாருங்க. இதை வந்து பிஜேபி கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்குது. இதனால தான் நான் வந்து பிஜேபியை வந்து விரோதி கட்சின்னு சொல்றேன், மக்கள் விரோத கட்சின்னு சொல்றேன். அதனால இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க, அதிமுக ஓட்டு போடாதீங்கன்னு பேசுறானான்னு பாருங்க. எங்க போனாலும் திமுக திமுக திமுக. அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஓட்டு போடணுமா? டீலிமிட்டேஷன் வரட்டுமா? அதை பத்தி உனக்கு தெரிஞ்சாதானே நீ பேசுவ? சொல்லு. உனக்கு எழுதி கொடுக்குறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதுதான் இங்க பிரச்சனை.